Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. நான் உங்க அண்ணன்கிட்ட பேசி நீங்க 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். நீங்க சொன்னாதான் அவங்க தருவாங்களா? என்ன பேசுறீங்க? நான் அப்படி சொல்ல வரல கதிர். ஒரு விஷயம் இருக்குல்ல, வீட்டாளுங்க சொல்றதை விட வெளியாளுங்க சொன்னாதான் நம்புவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், முழுசா உங்க அண்ணன் என்ன நம்புறாரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்ல. நான் கண்டிப்பா உங்க அண்ணனை இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். ஞானம், நீங்க சீக்கிரம் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிங்க. இது உங்க பல வருஷ கனவு தானே. கதிர், உங்க ஆஸ்ட்ராலஜி படி நீங்க இந்த மணமகிழ் மன்றம் ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஷயத்துல உங்க அண்ணன் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் தயாரா இருப்பாரு. நீங்க 2 பேரும் முதலாளியா மாற நினைக்கணும். இந்த பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த கேஸ்ல உள்ள போக மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன். அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவங்க தம்பிங்க 2 பேரும் தலை நிமிர்ந்து நிற்கணும். அதை அவர் பார்க்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் கேட்டிங்கன்னா அவருக்கு ஏன் மேலே உள்ள நம்பிக்கை போயிடும். கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டோம். சரி, சாப்பிடுங்க. இந்த பாருங்க கதிர், உங்கள் மேலே எனக்கு வருத்தம் இருந்தது என்னமோ உண்மைதான். இந்தாருங்க, நான் நம்புறேன். வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கணும். ஆமா, உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்லையா? எனக்கு பண போதையை தவிர வேற எதுவும் பெருசாக ஏறினதே இல்லை. இந்த விஸ்கி பிராந்தி போதையும் பத்தலை, இந்த பெண்கள் கொடுக்குற போதையும் எனக்கு பத்தலை. எனக்கு எப்பொழுதும் சொத்து பத்த வேட்டையாடிக்கிட்டே இருக்கணும், அதை அனுபவிக்கணும். அதுதான் சார் பயங்கரமான போதை. சாப்பிடுங்க. சாரி சார், உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன். நோ, நீங்கள் நினச்சது தப்பே கிடையாது சார். 100% கரெக்ட். என்ன சொல்றீங்க? ஒருத்தரை சந்தேகப்படணும், எப்பவும் நம்பிடக்கூடாது. ஆனால் நம்பிட்டா சந்தேகப்படக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன நம்பிட்டீங்கல்ல, ஃப்ரீயாக விடுங்க, சாப்பிடுங்க. சொல்லு சக்தி. ஹலோ ஜனனி. ஹலோ. கேக்குது சக்தி. ஜனனி எங்க இருக்க? சக்தி, இங்க நாங்க சிறுமலைக்கு பக்கத்துல ஒரு ஏரியால இருக்கோம். இப்ப நாங்க இங்க இருந்து வெளியே வரதா வேண்டாமா, எந்த அளவு அங்க வெளியே எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு எதுவும் தெரியல. முதல்ல நடந்த விஷயத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சு இப்போ வேற ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அருந்ததியும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நானும் தர்ஷினியும் மட்டும்தான் இருக்கோம். சரி, நான் கிளம்பிட்டேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. நீ எதுல வர சக்தி? வழக்கமா வர மாதிரி என் கார்ல தான் வரேன். ஆனா அதை வச்சு கூட யாராவது பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வேற வண்டி பிடிச்சி சிறுமலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். அடிவாரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. தர்ஷினி எப்படி இருக்கா? அவன் நல்ல கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கா. காலில் லைட்டா அடிபட்டிருக்கிறதுனால பிசிக்கலா கஷ்டப்படுறாளே தவிர மற்றபடி தைரியமா தான் இருக்கா. சரி ஜனனி, பார்த்துக்கோ. சாருபால மேடம் கிட்ட பேசினேன். அவங்க உடனே உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க.